திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள்குருநாதர் மாணிக்கவாசகர் திருவடிகளுக்கும் என்னுடைய உமாபதி சிவாச்சாரிய திருவடிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனம் மொழிகளாகிய முக்கரணங்களை மிக பணியோடு தேக்கிக் கொண்டு வீட்டுக்குள் அடியார்களுக்கும் அடியனுடைய அன்பான வணக்கங்களை திருவடிக்கு விண்ணப்பம் செய்து, அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நல்ல நூல், ஒரு புண்ணிய திருநூல். இந்த நூலினை நாம் பயில்வதற்கே நாம் பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதற்கு முன்னாக இந்த நூலை நாம் செவி மறுப்பதற்கும் நாம் பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இறைவனுடைய சத்சங்கத்திலும் இது போல வழிபாடுகளிலும் நாம் கலந்து கொள்வதற்கு என்று சொன்னால், நாம் முற்பிறப்பிலே நாம் புண்ணியம் செய்யாமல் இப்பேற்பட்ட நற்கதி நம்மளுக்கு வாய்க்கும். யானேயோ தவம் செய்தேன் சிவாய நமவென பெற்றேன் என்கின்றார் நமது அருள்குருநாதர் மாணிக்கவாசக பெருமான். மனவயப்பட்டு குணவயப்பட்டு நாளொரு மீனி பொழுதொரு வண்ணமாக நிலைகள் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உடலை வைத்து எல்லாம் வல்ல இறைவனை நாம் அறிதல் முடியுமா என்று சொன்னால் ஐயப்பாடு. இறைவனை இந்த புலன்களினாலே நாம் அறிந்து கொள்ள இயலாது. சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான் அப்படின்னு மாணிக்கவாசகர் அற்புதமாக பாடுகின்றார். அப்படி சிந்தையே கோயில் கொண்ட என் பெருமான், அவருடைய திருப்பெரும் துறையுரை சிவபெருமான். அவருடைய சிந்தையே கோயிலாக கொண்டிருக்கின்றான் சுவாமி. அறிவார்ந்த செல்வர்களே, இந்த நூலினை அறிவில் மடுங்கள். நான் என்பது பொய், இந்த உடல் என்பது பொய், நாம் உயிராகியது மெய் என்ற சித்தத்திலே ஒரு கணம் பதித்து இந்த ஞான நூலினை கேட்க வேண்டும். இந்த வகுப்புக்கு வந்துட்டோன்னு சொன்னால், இந்த வகுப்புகளை நுழையும் பொழுதே ஆண் பெண் என்ற பேதம் கடந்து நம்மெல்லாம் ஜீவான்மாக்கள் என்கின்ற நிலையிலே இந்த சாத்திர வகுப்புக்குள்ளே நீங்கள் வரணும். அது வகுப்புல வந்துட்டிங்கனாலே அனைத்தையும் கடந்து நம்ம இப்போ ஒரு ஜீவான்மா பரமான்மாவோடும் இணையணும். இதுதான் நம்மளுடைய குறிக்கோள். குறிக்கோள் இல்லாமல் கெட்டேன் என்று சொல்கின்றார் நம்மளுடைய மாணிக்கவாசகர் தந்தை. அடியார் பெருமக்களே, சிந்தித்து செயலாற்றுங்கள். நான் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய சிந்திக்க இருக்கின்றோம். அதில் காப்பு செயலாகிய செய்யுளே ஒரு கணம் நாம் படித்து விநாயகர் பெருமானுடைய திருவுருளை பெற்று நாம் நூலுக்கு நுழைய போகின்றோம். திருச்சிற்றம்பலம். திருவருட்பயன் காப்பு செய்யுள். நற்குஞ்சர கன்று நன்னின் கலைஞானம் கற்குஞ்சரங் கன்று கான். பொருள். அருள் வடிவான யானைக்கன்றாகிய விநாயக பெருமானை புகழாக அடைந்தால் மெய் நூலறிவு வருந்தி கற்க வேண்டிய பொருள் ஆகாது, அஃது எளிதில் வரும். விநாயக பெருமான் நம்மளுக்கு அருள் புரிந்து இந்த குரட்பாவை சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை நம்மளுக்கு விநாயக பெருமான் ஏற்படுத்த வேண்டும் என்று அவனுடைய பொன்னார் அந்த பாதத்திற்கு விண்ணப்பம் செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். இப்பொழுது 28வது குரட்பாவை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருவருட்பயனிலே இப்போ நம்ம சிந்திக்கக்கூடிய குரட்பா 28. இப்போ நம்ம தொடர்ந்து இருள் மல நிலையை சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அதில் 28வது குரட்பாவை சிந்திக்க போகிறோங்க. குறள் 28. ஆணவம் இடையில் வந்தது அன்று, ஆசு ஆதியேல் அனைவ காரணம் என் முத்திநிலை பேசாது அகவும் பிணி. பொருள். ஆணவமலமாகிய குற்றம் உயிரிடத்தில் முதலில் இல்லாமல் இடையிலே ஒரு காலத்தில் வந்து பற்றியது எனில், அவ்வாறு வந்து பற்றுவதற்கு காரணம் யாது? காரணம் இன்றியே வந்து பற்றியது என்று சொன்னால், உயிர் முத்தி பெற்ற நிலையிலும் அவ்வாணவம் காரணமின்றி வந்து பற்றும் என்றாகும். காரணம் வேண்டாத போது எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் அது சொல்லாமலே வந்து பற்றும் என்றாகி முத்தி என்பதே இல்லையாகிவிடும். ஆதலால் ஆணவ மனம் இடையிலே வந்தது அன்று, அஃது உயிர்களிடத்தில் தொன்று தொட்டே உள்ளது. பொருள் படிக்கிறோம். சொற்பொருள். ஆணவமலம் மறுபடியும் படிக்கிறீங்களா? ஆணவமலம் ஆகிய குற்றம் உயிரிடத்தில் முதலிலே இல்லாமல் இடையில் வந்து பற்றியது என்று சொன்னால், ஆணவமலம் ஒரு காலத்துல வந்து உயிரை பற்றுதுன்னு சொன்னாங்க. அப்போ அது ஆணவமலம் இல்லாத ஒரு காரணத்திலே உயிர் முக்தி அடைந்திருக்க வேண்டும். சிந்தித்து பாருங்க செல்வர்களே. உயிர் அடியை முன்பே கூறினேன், உயிர் பார்த்தோன்னு சொன்னா ஒன்று மலத்தோடு இருக்கணும், இல்லை பதியோடு இருக்கணும்.
ஒன்று மலங்களை சார்ந்திருக்கணும், இல்லை இறைவனை சார்ந்திருக்கணும். உயிர் தன்னிச்சையாக இராது. உயிர் தன்னிச்சையாக இருக்காது. உயிர் தன்னிச்சையாக இருக்கிறது என்று சொன்னால் அது இரண்டு நிலையிலே சென்று விழும். ஒன்று அறிவு இழந்து உறக்க நிலை, கேவல நிலையிலே போய் விழும். அப்படி இல்லைன்னு சொன்னா அறிவார்ந்து நிட்டையில போய் அமரும். அப்பொழுதும் எதையோ ஒன்று சார்ந்து இருக்கமே ஒழிய உயிர் தன்னிலை என்பது ஒன்று உயிருக்கு இல்லை. இது விளங்கிட்டுதுன்னா உங்களுக்கு இது விளங்கி. உயிருக்கு தனி நிலை என்ற ஒரு நிலை உயிர்களுக்கு இல்லை. ஒன்று பாசத்தை சார்ந்து பாசமாகவோ இல்லை பதியை சார்ந்து பதியாகவோ இருக்குமே அல்லாமல் உயிர் தன்னிலையாக இருக்காது. அப்போ ஆணவ மலம் இடையிலே பற்றுச்சுன்னு சொன்னா, அப்போ ஒரு காலத்து இடையில ஆணவம் என்கிட்ட பற்றுதுன்னு சொன்னா, அப்ப என் உயிர் இப்ப எங்க இருந்துக்கணும்? முக்தியில இருந்துக்கணும். இதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு ஊஞ்சல் இருக்குதுங்க, ஒரு ஊஞ்சல் கயிறு இருக்குதுமா, ஊஞ்சல் ஆடிக்கொண்டு இருக்குது. அந்த ஊஞ்சல்ல ஃபர்ஸ்ட் ஒரு கயிறு அறுது, ரெண்டாவது ஒரு கயிறு அறுது, மூணாவது இந்த மாதிரி கயிறு 4 கயிறு அறந்துச்சுன்னு சொன்னேன். இப்ப ஊஞ்சல் தொங்கி ஆடிட்டு இருக்குது. அந்த கயிறு அறந்த உடனே அந்த ஊஞ்சல் எங்க விழும்? நிலத்துல விழும். அப்ப இந்த உயிராகியதை அந்த உயிர் தான் அந்த ஊஞ்சல். அந்த கயிறாகு தான் ஆணவ மலம், கண்ம மலம், மாயாமலம். அந்த கயிறு அறந்துச்சுன்னு சொன்னா அந்த கயிறு நீங்கின மர்த்தத்திலே ஊஞ்சல் தரையில விழுந்தா போல இது நீங்கின உடனே உயிர் சென்று இறைவனை அடையும். போய் சேர்க்கறது இல்லைங்க, இது நீங்கின மாற்றத்துல அது வரும், அது நீ விட்ட மாத்திர இது வரும். உயிர் தன்னிலை பெறாது. இது நல்லா விளக்கம் முடிஞ்சிச்சா? அப்ப பாருங்க, இறைவனை விட்டால் அப்போ இறைவனை சார்ந்து இருக்கும், இல்ல பாசத்தை சார்ந்து இருக்கும். இதுதான் நம்மளுடைய இதுக்கான விளக்கம். அப்போ ஆணவ மலம் இடையிலே பற்றினது அல்ல. அதுதான் இந்த குறட்பா சொல்லுது. ஏன்னா உயிருக்கு இடையில ஆணவம் பற்றுச்சின்னு சொன்னா அப்ப உயிர் முக்தி நிலை இருந்ததா அர்த்தமாயிடும். இப்போ நல்லா சிந்திச்சிங்க. ஐயா இப்ப நான் இருக்கிறேன், அறிவார்ந்த நானு அறிவற்றதை போய் ஏன் பற்றணும்? அறிவு சிந்திக்கணுமா இல்லையா? அறிவுள்ள ஒரு நானு அறிவற்ற ஒரு பொருளை போய் ஏன் பற்றணும்? அப்ப அறிவார்ந்த இறைவனை பற்றி இருக்கும் போது அறிவற்ற மலங்கள் வயப்பட வேண்டிய அவசியம் அங்க கிடையாது. அப்போ நடுவுல ஆணவ மலம் உயிரை பற்றினது அல்ல, அது அனாதியிலே உயிரை பற்றியது என்பதுதான் சைவ சித்தாந்தம். எப்பொழுது பற்றியது? அதுதான் அனாதி. நடுவுல உயிரை ஆணவம் பற்றின்னு சொல்ல முடியாது. அது அனாதியிலே பற்றியது. அதற்கு தான் நெல்லில் உமி போலே செம்பில் களிம்பு போலே எப்பொழுது பற்றுச்சின்னு சொல்ல இயலாது. அந்த ஆணவ மலம் பாருங்கம்மா, ஒரு சமயம் நினைச்சாலே நம்மளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அறியாமையை உயிருக்கு உண்டு பண்ணுதுல, எப்பேற்பட்ட அறியாமை உண்டு செய்யுது. பெருமான் மாணிக்க சோழன் பாடுறார், பெருமானே உன்னுடைய பெருமை தெரியாத அல்லவா நான் உன்னை இழந்தேன். உன்னுடைய பெருமை தெரியவில்லை எனக்கு. அதான் மையிலங்கு கன்னி பங்கானின் அத கையிலங்கு போர் கிண்ணம் என்றால் அரிய என்றுனை கருதுகின்றேன். அற்புதமா பாடுகின்றார். அவர்பட்ட கையிலங்கு போர் கிண்ணம் என்றால் அரிய என்று உன்னை கருதுகின்றேன். அப்ப இறைவன் அறிவதற்கு அறியவன், அவனுடைய திருவடியை அடைவதற்குத்தான் உயிர்கள் ஜனனம் எடுத்திருக்கின்றது. அப்ப இந்த உயிர்களுடைய நோக்கம் என்னங்க? இறைவனை அதெல்லாம் பார்த்துக்கணும். சொற்பொருள். ஆசு ஆணவ மலமாகிய குற்றம் ஆதி ஏல் உயிர்களிடத்தில் முதலில் இல்லாமல் இடையே ஒரு காலத்தில் பற்றியது எனில் அனைவ காரணம் என். அவ்வாறு இடையிலே பற்றுதற்கு காரணம் யாது? காரணம் இன்றியே பற்றியது என்று கூறினால் முத்தி நிலை. உயிர் முத்தி பெற்ற நிலையிலும் பிணி அவ்வாணவமாகிய தடை பேசாது காரணம் சொல்ல வேண்டாமலே அகவும் அகப்படுத்துவதாகும். விளக்கம். இச்செய்யுளை வினாவும் விடையுமாக சுருங்கிய சொற்களை கொண்டு அமைத்துள்ளார் ஆசிரியர். அதன் பொருள்நிலை இனிது புலப்படுமாறு பின்வரும் முறையில் ஆசிரியர் மாணவர் உரையாடலாக அமைத்து காட்டலாம். அதாவது பாருங்க,
உயிர் முக்தி பெற்ற நிலையிலும் ஆன்மாவாகிய தடை காரணம் சொல்ல வேண்டாமலே வந்து அகப்படுத்துவது ஆகும். அதாவது பாருங்க, அகவும். அப்போ ஆணவ மலமாகிய குற்றம் உயிரிழத்தில் முதலில் இல்லாமல் இடையே ஒரு காலத்தில் வந்து பற்றியது எனில் அவ்வாறு இடையிலே வந்து பற்றுதற்கு காரணம் யாது? காரணம் இல்லாமல் அது வந்து பற்ற இயலாது. ஏன்னா ஜட, அதான் படித்தா தம்பி. அப்ப காரணமின்றியே வந்து பற்றியது என்று கூறினால் உயிர் முக்தி பெற்ற நிலையிலும் ஆன்மாவாகிய தடை காரணம் சொல்ல வேண்டாமலே வந்து அகப்படுத்துவது என்று ஆகாது. அப்ப அகப்படுத்துவது என்று ஆகாது, அகப்படுத்துவது ஆகும் அப்படின்னு சொல்ற. ஆனால் அகப்படுத்துவது எப்படி வந்து உயிரை வந்து பற்றாது. அதான் இந்த குறட்பாவோட செய். சரி, இப்போ வந்து பார்த்தோன்னு சொன்னா, இப்போ மாணவர் ஆசிரியர் அந்த ஒரே இடத்துல அப்படி நானும் அவருமே படிக்கிறோம். அவர் மாணவர் சொல்லுப்பா. மாணவர், ஆணவ மலம் எப்பொழுது உயிரை பற்றியது? உயிர் முதலில் ஆணவ மலத்தின் தொடர்பின்றி இருந்தது என்று கருதிதானே இவ்வினாவை கேட்கிறாய்? ஆம் ஆம். ஆணவமாகிய மாசு முதலில் இல்லை என்றால் உயிர் தூயதாக விளங்கியது என்று தானே பொருள். அப்படித்தான் கொள்ள வேண்டும். முதலில் தூய்மையாக இருந்த உயிரிடம் பின்னர் ஆணவ மலம் சேர்ந்தது என்றால் அதற்கு காரணம் வேண்டும் அல்லவா? காரணம் வேண்டும் என்று நீங்கள் கூறுவது எதனால்? சற்று விளக்கி கூற வேண்டுகிறேன். எந்த ஒன்றும் இடையில் வந்து சேருமானால் அதற்கு ஒரு காரணம் இருத்தல் வேண்டும். இதனை விளங்குவதற்கு ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறேன். ஒருவர் திருமணமே வேண்டா என்று வைராகியத்தோடு இருந்து விட்டார். வயது 40க்கு மேல் ஆகிவிட்டது. தனியாகவே காலம் தள்ளி வந்தார். ஒரு நாள் ஓர் அதிசயம் நடந்தது. அவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வீட்டிற்கு அழைத்து வந்து குடும்பம் நடத்தி தொடங்க விட்டார். அந்த பெண்ணை திருமணம் முடித்ததற்கு எது காரணமாக இருக்கும் என்பது பலரும் ஆர்வமாய் கேட்டும் கேள்வியாக அமைந்துவிட்டது. அவர் முதலில் இருந்தபடி பின்னும் இருந்தால் அதற்கு காரணம் தேட வேண்டியது இல்லை. அப்படியின்றி இடையில் அந்த பெண் வந்து சேர்ந்தாள் என்றால் அம்மாறுதலுக்கு காரணம் இருந்தாகவே வேண்டும். இப்படி இடையில் வந்து சேர்கின்ற எந்த நிகழ்வையும் ஆராய்ந்தால் அதற்கு தக்க காரணம் இருத்தல் புலனாகும். அம்முறையில் முதலில் தூயதாய் இருந்த உயிரிடத்தில் பின்னே ஆணவ மலம் சேர்ந்தது என்றால் அதற்கு ஒரு காரணம் வேண்டும். அதற்கு நீ என்ன காரணம் சொல்வாய்? தூயதாகிய உயிர் தனக்கு கேடு விளைவிப்பதாகிய ஆணவத்தை தானே சென்று பற்றி இராது. ஆணவம் அறிவற்ற சடம் ஆதலால் அதுவும் உயிரை அறிந்து சென்று பற்றி இராது. இனி மூன்றாவது பொருளாகிய இறைவன் பேரொருள் உடையவன் ஆதலால் உயிருக்கு துன்பத்தை தருவதாகிய ஆணவத்தை அதனோடு சேர்த்திருக்க மாட்டான். ஆகவே எந்த விதத்திலும் காரணம் சொல்ல வழியில்லை. மற்ற இப்படி கொண்டால் என்ன? எப்படி கொள்ளலாம் என்று சொல்கிறாய்? காரணம் இல்லாமலே எப்படியோ வந்து பற்றியது என்று கொண்டால் என்ன? அப்படி கொண்டால் முக்தி என்பதே இல்லையாகிவிடும். நீங்கள் சொல்வது விளங்கவில்லை. முக்தி என்பது எப்படி இல்லாமல் போகும்? முக்தி என்பது என்ன? உயிர் மலமாகிய மாசு நீங்கி தூய்மையாய் விளங்கும் நிலை. முதலில் தூய்மையாய் இருந்த உயிரை பின்னே மலம் வந்து பற்றும் என்று நீ சொன்னாய். ஆம். அவ்வாறு பற்றுவதற்கு காரணம் வேண்டுவதில்லை. காரணமின்றியே வந்து பற்றும் என்பதாகவும் சொன்னாய். ஆமாம். அப்படியானால் மலம் நீங்கி முக்தி பெற்ற உயிரையும் பின்னர் அந்த மலம் வந்து பற்றக்கூடும் அல்லவா? அது பற்றுவதற்கு காரணம் வேண்டா என்று நீயே சொல்லிவிட்டாயே. காரணம் வேண்டாத போது அது எப்போது வேண்டுமானாலும் வந்து பற்றலாம் தானே. முதலில் தூய்மையாய் இருந்த உயிரை எப்படி காரணமின்றியே வந்து பற்றியதோ அப்படியே முக்தி பெற்ற தூய்மையாய் விளங்கும் உயிரையும் அது காரணமின்றியே வந்து பற்றும் என்று ஆகிறதே. அங்கனம் மறுபடியும் மலம் வந்து பற்றுமானால் அந்நிலை கட்டு நிலையே அன்றி எப்படி முக்தி நிலை ஆகும்? ஆதலால் காரணமின்றிய மலம் வந்து பற்றும் என்று சொன்னால் முக்தி என்பதே இல்லையாகிவிடும் என்பதே உணர்வாயாக. இப்பொழுது நன்றாக விளங்கிவிட்டது. ஆணவ மலம் இடையிலே வந்து பற்றவில்லை என்பதை தெரிந்து கொண்டேன். அங்கனமாயின் உயிருக்கு ஆணவ மலத்தின் தொடர்பு எப்படி ஏற்பட்டது? உயிர் ஒரு காலத்தில் ஆணவ மலத்தில் தொடர்பு பட்டு இருந்தால் தானே அதை பற்றி சொல்ல முடியும். சொன்னல்லவா அதன் தொடர்பு எப்படிப்பட்டது என்று நாம் சொல்ல முடியும். சைவ சித்தாந்தம் அப்படி சொல்லவில்லை. உயிர் என்று உண்டோ அன்றே அதனிடத்தில் ஆணவ மலம் உண்டு. ஆகவே உயிர் தொன்று தொட்டு ஆணவ மலத்தோடு கூடியே உள்ளது என்பதை அறிவாயாக. ஆணவ மலத்தை ஆசு என்ற சொல்லால் குறிப்பிடும் வழக்கமுடையவர் நம் ஆசிரியர். ஆசு என்று சொன்னால் குற்றம். அதாவதுங்க, ஆசு என்று சொன்னால் குற்றம். சிவபிரகாசத்தில் இச்சொல்லை
சொல்லாட்சி பல இடங்களில் காணலாம். இந்நூலில் முன்னர் ஆசுடன் அடங்க போக்கும் அவன். ஆசு என்று சொன்னாலே குற்றம், ஆணவமலம் என்று பொருள். ஆதி தொடக்கம் உள்ளது, ஒரு காலத்தில் வந்தது. அகவும் அதாவது அகப்படுத்தி கொள்ளவும் அதான் சொல்ற. ஆதி என்று சொன்னால் அதன் ஆதி, அதாவது சகசமலம் என்று பொருள். ஆணவத்திற்கு சகசமலம். இக்குறட்பு அடியார்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைத்தேன். ஆசிரியர் மாணவராகிய ஒரு உரையாடல். இது ஒன்றும் இல்லை. அதாவது உயிரை இடையில் ஆணவ மலம் பற்றியது இல்லை. அது எப்போது பற்றியது? அனாதியிலே பற்றியது. அது நடுவுல அது நடு மையத்திலே பற்றியது என்று சொன்னால் அந்த ஆணவ மலம் எப்போது வேண்டுமானால் உயிரை பற்றும் அல்லவா? அப்படி ஒரு காலத்தில் பற்றியதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் தேவை. அப்படி நடுவுல பற்றுதுன்னு சொன்னா அது பற்றக்கூடிய அது ஜட பொருள். ஜட பொருள் அது இது ஆசிரியர் சொல்லை, அது அடியன் அப்படி சொல்லுகின்றேன். இந்த விளக்கம் குறிப்பில்லை, அது அடியன் சொல்றேன். அதாவது ஆணவ மனம் ஜடம். ஜடமாகிய ஒரு பொருள் அறிவை உயிராகிய ஒரு பொருளை பற்றாது. இப்ப பாருங்க, சாசு தான் இருக்குது, இது ஜடம், இது ஜடம், இது இங்க இருக்குது, இங்க இருக்குது. என்னடா ஐயா சாப்பிட்டுக்கிறாரு. இப்ப இந்த ஜடமாகிய சாசு அப்படியே பிரிச்சு ஐயா வாயில ஊத்து. நானா அதை பல்லுல கடிச்சு கட் பண்ணி அதை சுவைத்தால்தான் நான் சாப்பிட முடியும், டேஸ்ட் பண்ணணும். ஆனால் இது ஜட பொருள். இதை நானா எடுத்தாதான் இது பண்ணணும். இது நீங்க இன்னொன்னு கேட்பீங்க, அப்ப இது ஜட பொருள் ஐயா, இது பயனற்ற, இதுதான் ஆணவ மலம். இதுவா என் வாயில நான் சுவைக்க முடியாது. அப்ப அது அங்கேதான் இருக்கும். இப்ப நானா எடுத்தாதான் சொல்றீங்க. அப்போ உடனே உங்க அடுத்த கேள்வி வரும், அப்ப உயிரே சென்று அதை பற்றுச்சான்னு கேட்டா அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா உயிர் ஆணவ மலத்தை நீங்க இருக்குதுன்னு சொன்னா அது முக்தி நிலையாகும். முக்தி நிலையில இறைவனோடு இருக்கும் போது அது ஏன் இப்ப ஆணவத்தை பற்றணும்? நல்லா மாங்கனி இருக்க போய் பாவக்காவை கடிப்போமா? நம்ம அறிவுள்ள நம்ம பால் செய்வோமா? நாவுக்கரசர் பெருமாள் அற்புதமா பாடுகின்றார். அதாவது மெய்யெல்லாம் வெந்நீரில் சந்தித்த மேனியான் தாழ் தொழாதே உய்யலாம் என்றெண்ணி உழி தூக்கி உழி தந்தென் உள்ளம் விட்டு கொய்யுலாம் மலர் சோலை குயில் கூவ மயிலாலும் ஆரூரரை கையினால் தொழாதொழிந்து கனி இருக்க காய் கவர்ந்த கல்வனே நான். அதாவது பெருமானே, கனி இருக்க காய் கவர்ந்த கல்வன் யாரு? நானு. கனி போல இறைவன் இருக்கின்றான், காய் போல சமண மதத்தை சார்ந்து நான் வாழ்ந்தேனே, இது எப்பேற்பட்ட செயல்! அப்போ அறிவு பெற்ற உடனே சமண மதமாகியது கசப்பு என்று தெரிந்ததே, இறைவனை சார்ந்த பிற்பாடு ஆணவ மலம் இனிப்பு என்று எப்படி உயிர் பற்றும்? அப்ப உயிரும் ஆணவத்தை சார வாய்ப்பு இல்லை, ஆணவம் உயிரை சார வாய்ப்பு இல்லை. அப்ப ஆணவம் ஒரு காலத்திலும் இடையில் பற்றியது இல்லை. இப்ப நமக்கு எப்போதுங்க இருக்குது? அனாதியிலே நம்ம கூட அது இருக்குது. அது நீங்குதுன்னு சொன்னா அன்று இறைவனோட இருப்போம். அது கூட இருக்குன்னா அப்ப நம்ம அது கூட இருக்கணும்னு அர்த்தம். ஒண்ணு இறைவனோட இருப்போம், இல்லை இது கூட. இப்ப இறைவன் நம்ம கூட இல்லையா? அவனும் இருக்கிறான், ஆணவமும் இருக்குது. இறைவன் ஒளியா நம்ம உடம்புல இருக்கிறான், ஆணவம் நம்மளுக்கு இருளா இருக்கிறது. வகுப்புக்கு வந்த போது இறைவன் வெளிப்படுகின்றான், ஆனந்தமா இருக்கிறோம். வீட்டுக்கு போனவனே ஆணவம் இருளாகிறது, கவலைப்படுறோம். புரிஞ்சுட்டா? கோயிலுக்கு வரும்போது உள்ளது இறைவன் தன்னோட ஆற்றலை வெளிப்படுத்துகின்றான், வீட்டுக்கு போனவனே ஆணவம் வெளிப்படுத்துது. இவ்வளவுதாங்க. இது இரண்டுலயுமே உயிர் கண்ணை போல் இருக்கின்றது. இந்த லைட்ல அம்மாலாம் எனக்கு எல்லாம் தெரியுறீங்க, அதான் இறைவன். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா ஒண்ணுமே தெரியாது, அதான் ஆணவமலம். ஆனா கண்ணு தான் உயிர். எதை சார்கிறதோ அதை சார்ந்து அப்படியே அதை அனுபவிக்கும். ஆமா, பாவமே யார் நம்ம தான் போகிறது. சிவா திருச்சிற்றம்பலம். இத்துடன் இந்த குரட்பாடு நொடி வருகிறது. நம்ம 21 அடுத்த வகுப்பில் 29 குரப்பா பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.